பிராணாக்னிஹோத்திர லோபேன அவகீர்ணி பவேத்து சஹா அப்படின்னு ஒரு வச்சனம். இந்த இது முக்கியமான விஷயம். அதாவது பிராணாக்னிஹோத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம பரிசேச்சனம் பண்றோமே, இதுக்குதான் பிராணாக்னிஹோத்திரம்னு பேரு. இந்த பரிசேச்சன மந்திரம் எந்த பிரகரணத்துல சொல்லியிருக்காருன்னா, அக்னிஹோத்திர பிரகரணம். அங்கிரசோவை சத்ரமா சத அப்படின்னு அக்னிஹோத்திர பிரஷ்னம். இதுல அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய மந்திரம் இது. ரிதந்த்வா சத்யேன பரிஷிஞ்சாமீதி சாயம் பரிஷிஞ்சதி சத்யந்த்வர்த்தேன பரிஷிஞ்சாமீதி பிராதஹ அப்படின்னு அக்னிஹோத்திர மந்திரம். இந்த அக்னிஹோத்திர மந்திரத்தை பரிசேச்சனத்துல வச்சார். இந்த பரிசேச்சனத்தை பண்ணி போஜனம் பண்றது இருக்கே, இது எதுக்குன்னா நம்ம வயத்துரோப்பிக்கிறதுக்கு இல்ல. இந்த பரிசேச்சன சாயம் பிராதிர் த்விஜாதீனாம் அசனம் ஸ்ருதிச்சோதனம் நாந்தரா போஜனே குறியாது அக்னிஹோத்திர சமோவிதின்னு ஒரு வச்சனம். அதாவது 2 வேளை சாப்பிடணும். சாயம் பிராதஸ்ச தஸ்மாத் விரந்தோ மனுஷ்யேப்ய உபஹ்ரிஜதே பிராதஸ்ச சாயஞ்சன்னு 2 வேளை சொன்னார். கார்த்தாலையும் சாயங்காலமும் 2 வேளை போஜனம். இந்த 2 வேளை போஜனத்தை யதோக்தமா பரிசேச்சனம் பண்ணி பண்றது இருக்கே, இது அக்னிஹோத்திரத்துக்கு சமம்னார். அதனாலதான் அக்னிஹோத்திர மந்திரத்தை அங்க வச்சார். இப்ப அந்த ஏகாதசி விஷயத்துக்கு வரேன். இப்ப அங்க இந்த அக்னிஹோத்திரத்துக்கு லோபம் வந்துடுறதே. அதனால அவகீர்ணின்னா விரதத்திலேருந்து நழுவினவன் அர்த்தம். அந்த தோஷம் வந்துடுமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அங்க என்ன சொல்றாருன்னா, மந்திர பட்டனம் பண்ணுங்கிறார். என்ன சொன்னார், ஏகாதசியில உபவாசம் முக்கியம். அந்த உபவாசம் இருந்தா கூட இந்த பிராணாக்னிஹோத்திரம் லோபமாக கூடாது. அதாவது பிராணாக்னிஹோத்திரம்னு சொல்லக்கூடியது பரிசேச்சனம். இந்த பரிசேச்சனத்துக்கு லோபம் வந்துடுத்துன்னா அவகீர்ணிங்கிற தோஷம் ஏற்பட்டுடும். ஏகாதசியில உபவாசம் இருந்தாலும் இந்த பரிசேச்சனத்தை மந்திரத்தை மந்திர பட்டனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு வித்வான்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இப்படி இந்த பரிசேச்சனத்துக்கு அவ்வளவு முக்கியம். இது இந்த பரிசேச்சனம் பண்ணி ஸ்திரீகளா இருக்கிறவா அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினான் தேகமாஸ்ரிதா பிராணாபான சமாயுக்த பச்சாமியன்னம் சதுர்விதம்னு சொல்லி அந்த அன்னத்தை பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறமா சாப்பிடணும். அப்படியே சாப்பிடக்கூடாது. புருஷாலா இருக்கிறவா பரிசேச்சனம் பண்ணணும். இந்த பரிசேச்சனம் அக்னிஹோத்திரத்துக்கு சமம்னு சொல்றது சாஸ்திரம்.